வணக்கம் மாணவர்களே. பின்னுக்கு வந்து சீனரி இல்லை, பின்னுக்கு வந்து உண்மையான காட்சிகள், அழகான இயற்கையான காட்சி. ஆனால் வழியால் போனீங்கன்னா அந்த குளிரை வந்து பார்க்க வடிவாக இருக்கும். ஆனால் வழியால் போனீங்கன்னா அந்த குளிரை வந்து அனுபவிச்சு தான் உங்களுக்கு அந்த குளிர்ன்ற இது தெரியும். ஓகே, இன்றைக்கு வந்து நான் அதுக்க போகிற விடயம் வந்து எப்படி எப்படி ஒருத்தருக்கு வந்து சனியன் உச்சக்கட்டத்தில் இருக்குன்றதுக்கு உதாரணம் விஜய் களத்தில் இறங்கினார். அதுல இருந்து கட்சி வந்து கரைஞ்சு கொண்டு போகுது, கட்சி வந்து காணாமல் போகுது. இருந்த கட்சியில் எல்லாம் 8% வாக்கு எல்லாம் வந்து இப்போ 1% வாக்கு வந்து கரைஞ்சி போயிட்டுது. இப்போ வந்து ஆக்கள் எல்லாம் அந்த ஆள் வந்து செருப்பால் அடிக்கிறதுக்கு தேடி கொண்டிருக்கிறான். ஏன் அப்படி தேடி கொண்டிருக்கிறான்? அவர் அப்படி என்ன கதைக்கிறார் என்றால், இவ்வளவு நாள் மேடையில வந்து பெரியாரை தூக்கி பிடிச்சு கொண்டு கதைச்சு கொண்டு இருந்தார். அங்கே இருந்த அந்த வந்தனான் இதை நான் சொல்லி கொண்டு மாற்றி 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 கதைக்கிறதா இந்த ஆளுடைய வேலையை. இந்த பிழைப்பை வந்து வாயை வந்து வாடகைக்கு விட்டு மாற்றி மாற்றி கதைக்கிறது. அதைத்தான் நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே வந்து இவரை அறிஞ்சபடியால் இவரை வந்து எங்களோட மக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் வெளிப்படுத்தினோம். அதில் வந்து இவர் வந்து எங்களோட போராட்டத்தை இவரை போல எங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்தின மனிதர்கள் வந்து இப்போ இல்லை. எங்களுக்காண்டி கதைக்கிறன்னு சொல்லிக்கொண்டு எங்களுக்கு எதிராக ஐநாவில் வந்து விடுதலை புலிகள் வந்து கட்டாய கருக்கலைப்பு செய்தார்கள் என்ற ஒரு பாரிய அவதூறை வந்து ஐநாவில் முன் வச்சிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி எங்களுக்காண்டி கதைக்கிறவர் எங்கட தேச தலைவரையும் பொட்டமன அன்னையும் வந்து ஒருமையில சிங்கள இராணுவ தளபதிகள் கூட செய்யாத ஒரு விடயத்தை வந்து எங்களுக்காண்டி கதைக்கிறேன்னு சொல்லி கொண்டு எங்களோட தேச தலைவரையும் பொட்டமன அன்னையும் மற்ற எங்களோட தளபதிகள் எல்லாரையும் வந்து படு தூசணத்தில் கதைச்சு இவற்றை வாய்ஸ் இதுகள் வழியால் வந்திருக்கு. அது மட்டுமா, ஐநாவில் வந்து தன் கணவரையே கையளிச்சேன்னு சொன்ன அனந்தி சாசனக்கா அவை வந்து அரசியல் வாழ்க்கையிலேருந்து அவள் வந்து பொட்டமன்ற விடயத்தில் வந்து உண்மையாக சொன்னபடியால் அவள் வந்து அந்த அரசியல் வாழ்க்கையிலேருந்தே அகற்ற வேலையை வந்து வெற்றிகரமாக அவதூறுகள் பரப்பி பர்சனல் அந்த அவதூறு பரப்பி அவள் வந்து அரசியல் இதிலேருந்து கொஞ்சம் ஓரம் கட்டிய வேலையும் அவர் செய்தார்கள். என்னோட இந்த 2 பேர் 3 பேரும் நாங்கள் வந்து குரல் கொடுத்துருந்தோம். அனந்தி அக்கா, கதிரண்ணா, நான் 3 பேரும் தான் பொட்டவன விடயத்தில் வந்து குரல் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு அது துடிச்சபடியா அப்படி குரல் கொடுத்துருந்த விடயத்தில் வந்து என் மீது இவர்கள் எவ்வளோ அவதூறு இந்த 5 வருஷத்தில் இவர்களை எதிர்த்து நாங்கள் காணொலி போட்ட இந்த 5 வருஷத்தில் இவரால் வந்து எவ்வளவு அவதூறுகள் இவரால் இதென்றாலும் ஏன் என்ன வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் இவரால் இருக்குது என்றால் அப்படி எங்களோட வளர்ப்பு எங்களோட தேசத்தோட இது எங்களோட அமைப்புன்ற இது அதோட எங்களோட இதில் வந்து எங்களோட இது உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கிறபடியால் இவர் எவ்வளோ அவதூறு இதென்றாலும் எங்களோட மன உறுதி அப்படியே இருக்கிறபடியால் இவர்களால் என்ன வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் இவர்களால் போயிட்டுது. ஏன்னா எத்தனை இதில் வந்து நேரடியாகவே இவர்களோட ஆதரவாளர்கள் எத்தனை பேர் வந்து எங்களோட மோதி இருக்கிறோம். அப்படின்னாலும் எங்கள்கிட்ட வந்து நேர்மை இருக்கிறபடியால் நாங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கிறபடியால் இவர்களால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் எத்தனை இவர்களால் இந்த 5 வருஷத்தில் செய்திருப்பார்கள். நீங்கள் நெச்சிப்பார்கள், உங்களாலேயே நெச்சு பார்க்காத 5 வருஷத்தில் நம்மடியால் சொல்லாத 5 வருஷத்தில் இவர் செய்த வேலியல் எவ்வளவு இருக்குமென்னு நீங்கள் பாருங்கள். இந்த 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 ஒரு வருஷத்துலேயே இவர்கள் எத்தனை காணொலிகள் வந்து எனக்கு எதிராக போட்டிருப்பீர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவ்வளோத்தையும் வந்து நாங்கள் கடந்து கொண்டு ஏன் வந்து நாங்கள் காணொலி போட்டு நாங்கள் இந்த இது யூடியூப்பை வச்சு டிக்டாக் வச்சு நாங்கள் இது உழைக்கிறோம். நாங்கள் ஒரு சென்ட் உழைக்கிறோம் எங்களோட மக்களுக்காண்டி எங்களோட இதுக்கு மாவீரர்களுக்காண்டி நாங்கள் உண்மையாக பயணிக்கிறோம். அவர்களோட தியாகம் நான் வந்து பயணிக்கிறது முக்கியமே அவர்களோட தியாகம் வந்து எங்களோட சுயநலத்தையும் பார்க்க மிகவும் உன்னதமானது. அந்த தியாகத்தை வந்து கொச்சப்படுத்த விடக்கூடாதபடியால் தான் நாங்கள் வந்து எவ்வளவு முக்கினாலும் நாங்கள் வந்து உண்மையை வந்து வெளிக்கொண்டு வர்றோம். அப்படி நாங்கள் உண்மையை கதைச்ச படித்தார். என்னோட வந்து கதிரண்ணை வந்து இணைஞ்சிருக்கிறார். அவர் வந்து சீமானை பற்றி சொன்னபடி சீமான் வந்து ஈழத்துக்கு வந்தது உண்மை. ஆனால் எங்களை தேசத்திட்ட நிழலக்கூட மிதிக்கிற உண்மையை வந்து நாங்கள் பறைசாட்டி இருந்தோம். எங்களோட யூடியூப் தளத்தை முடக்கும் போது நாங்கள் வாட்ஸ்அப்பு அல்ல இது அல்ல நாங்கள் அனுப்புகிற மெசேஜ் முன்னாள் நான் அந்த வச்சிருந்த விலையின தம்பி மேரால வந்து அந்த விடயங்கள் எல்லாம் இப்போ இந்தியா ஊடகங்களையும் வந்து பரவப்படுது. எங்களோட தளத்தை மூடினார்கள். இப்போ வந்து லட்சக்கணக்கில் கதிரான இந்த பேட்டியில் எல்லாம் லட்சக்கணக்கில் போகிற அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு விதத்தில் வந்து எங்களோட இதை வந்து நாங்கள் சின்ன எங்களோட சேனலை ஓட விடாமல் 8 வருஷத்துக்கு பிறகு வந்து முடக்கி விட்டுருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் வந்து எங்களோட கருத்துக்கள் உண்மையான நேர்மையான இருக்கிறபடியால் மக்கள் மத்தியில் வந்து இந்த எங்களோட கருத்துக்கள் வந்து உண்மையான கருத்துக்களாக இருக்கிறபடியால் மக்கள் அதை இப்போ நம்ப தொடங்கிட்டார்கள். இப்போ வந்து இந்த பூமி பந்தில் வந்து உண்மையான ஈழத்தமிழருக்கான உண்மையான ஊடகம் எதன்று மக்கள் தேடி வந்து எங்களோட ஊடகத்தை வந்து பார்க்குறார்கள். இப்போ வந்து பல பேர் இந்த சீமண்ட இப்போ விஜய்க்கு பிறகு வந்து சீமண்ட உண்மை இது வெளியால் வந்த பிறகு வந்து பல பேர் எனக்கு எதிராக வந்து கேவலமாக வீடியோ போட்டாங்க. எல்லாரும் வந்து இப்போ வந்து அவர்கள் உணர்ந்து
மன்னிப்பு கோரி வந்து என்னோட வந்து தொடர்பு கொள்கிறார்கள். தாங்கள் வந்து நம்பி ஏமாத்திட்டோம் இதன்னிட்டோம் உங்கள் மீதெல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டில் எனக்கு தெரியாத ஃபேக் அக்கௌண்ட்லாம் எனக்கு வந்து கொமெண்ட் அடி கொண்டிருந்தவர்கள் இப்போ வந்து மனம் திறந்து அவர் கதைக்கிறார்கள். அப்படி வந்து சீமாண்ட உண்மை வந்து மக்கள் மத்தியில் இப்போ வெளியால் வந்துட்டுது. எப்போ விஜய் களத்தில் வந்து நான் எல்லா பக்கத்தாலும் இப்போ அடி வாங்கும் போது வந்து கடைசியாக தான் ஒரு சங்கின்றதை சீமான் வந்து வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுட்டார். இனி வந்து மாவிரட்ட புனித ஆத்மா இந்த நபரை வந்து பைத்தியமாக வந்து ஓட விடும். ஏனென்றால் கொஞ்ச நாளைக்கு தான் 15 வருஷமாக வயிறு வளர்த்துட்டார். எங்களோட புனிதத்தை வச்சு வந்து எங்களோட புனிதத்தை விற்று வந்து இவர் வயிறு வளர்த்துட்டார். ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்றது. அதுவும் வந்து இந்த நபரை வச்சுத்தான் உதாரணமாக இந்த மக்கள் எங்களுடைய இனத்துக்கு வந்து புரிய வைக்கப்படுது. ஏன்டா இந்த நபரை வச்சுத்தான் இந்த இப்போ ஈழத்தீவனோ இது கொண்டவர் வந்து இயக்கம் தன்னை படிக்க வச்சது இதென்ன வச்சதுன்னு கதை சொல்லி அவர்கிட்ட சீமாண்ட மேடையிலேயே அவர் கதை சொல்கிறார். வேறு மீடியாக்குள்ளே போய் வந்து கதை சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்படி இந்த புழுவு மூட்டியல் வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா அச்சுநாட நவீன சகுனி வரையும் வந்து இவரை ஃபாலோ பண்ணி இவற்ற முறையில் ஃபாலோ பண்ணித்தான் கதை சொல்லி கொண்டு பொய்யான வரலாறுகளையும் கதையையும் சொல்லி கொண்டு உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு விழுற அடி வந்து இயற்கையால் இவருக்கு விழுற அடி வந்து இந்த இந்த கூமுடையில் இருக்குதல்லோ இந்த ஈழத்தில் அவர்களுக்கும் செருப்படியாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சீமானை வந்து தூக்கி தெரிஞ்ச ஆக்கள் இந்த மனைவிமார் பிள்ளைகளும் வந்து சீமானுக்கு பின்னால் இப்போ வந்து இதன் தவப்பன் மேற தமையன் மேரி எல்லாம் கேவலமாக பார்க்குறாரு. முந்தி வந்து அவர்கள் நினைச்சார்கள் இவர் உண்மையாவது தமிழுக்காண்டி பாடுபடுறவர் அண்டு. இப்போ வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக விளங்கிட்டது சீமான் என்றவர் எப்படிப்பட்ட கழிவண்டது மக்கள் மத்தியில் தெளிவாக விளங்கினபடியால் இப்போ வந்து பொண்டாட்டி மேரை ஏமாத்திரிங்க இந்த புருஷன் மேரை எல்லாம் வந்து பொண்டாட்டி மேரை வந்து கேவலமாக பார்க்குறாரு. இப்படி எத்தனை பாலியல் கேஸுகள் இந்த ஐடிவிங்களை நடத்தி கொண்டு 60 பெண்களை வந்து இப்படி மாணவர்களும் படுத்தி இருக்கிறான் இந்த கட்சியை நடத்தி கொண்டுண்டா இவன் எப்படிப்பட்ட அயோக்கியனா இருக்கும். சொந்த மனசி 2008 இலங்கைக்கு போகும்போது அந்த மனசியாக இருந்த அந்த இதே வந்து சீமானை பற்றி இப்போ வெளிப்படையாக சொல்லுது. இப்போ வந்து பெரியார் வந்து இவர் கிரிட்டிஸ் பண்ணுறார். எங்களோட ஈழ விடுதலையில் வந்து பெரியாரிஸ்டல் தான் ஆரம்பட்டத்தில் எங்களோட ஈழ விடுதலைக்கு வந்து இதோட திராவிடர்களும் பெரியாரிஸ்டும் தான் எங்களோட திராவிட அமைப்புகள் சார்ந்தவர்களும் பெரியாரிஸ்டும் தான் எங்களோட போராட்டத்துக்கு வந்து இன்னும் உதவிகளை செய்திருந்தார். எங்களோட தேச தலைவரை வந்து பெண் இதழை பற்றி வந்து பெரியார்கள்ன்ற கொள்கைகளை உள்வாங்கித்தான் எங்களோட தேச தலைவரை பயணிச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த பெரியாரை வந்து எங்களோட தேசரோட பெயரை சொல்லிக்கொண்டு மேடை ஃபுல்லாக வந்து தேசரோட படத்தை பின்னுக்கு வச்சுக்கொண்டு பெரியாரை கேவலமாக என்னது என்னால் அதை வந்து வார்த்தையை வந்து வழியால் சொல்ல முடியாது. அப்படி அந்த கேவலமாக வந்து பெரியாரை வந்து இப்படி படுத்தி இருக்கிறார் இப்படியாண்டு அதுக்கு பின்னால் இருக்கிற அப்படியான்ட்டு கேவலமாக இதன்றதுக்கு பிறகுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனை இந்தியாவில் இதான் இருக்குது. அதுவும் வந்து இவர் வந்து கதைச்சது வந்து வேறு பிரச்சனையை இந்த ஆளுநர்ன்ற பிரச்சனையை வந்து திசை மாற்றி இப்படி இதன்றதுக்காண்டி தான் இவர் கதைச்சிரு வாயா வந்து இவர் கதைச்சிருக்கிறார். அதுக்கு நல்ல பட்டியல் போயிருக்கும் இவருக்கு. அதுக்குத்தான் இப்போ பெரியார் வந்து இவரை தேடி செருப்பால் வந்து தேடி கொண்டிருக்கிறார் இவரை துரத்தி கொண்டு. அப்பளத்துக்கு படுகாலமாக பெரியாரை இதன்றிருக்கிறார். அதோட பக்க விளைவுகள் எப்படி போகுதுன்னு தெரியாது. இது வந்து நாளைக்கு வந்து பெரியாரை பற்றி குழந்தை பேசினாலும் பேசும். அப்படித்தான் விஜயை கூட வந்து இந்த நபரை வந்து ஏன் அப்படி பேசினார்ன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? குரங்கு மாதிரி இப்படி கத்தி கொண்டிருக்கிறான் மேடையில் வச்சு முதல் பேச்சிலேயே வந்து சீமனை ஏன் விஜய் கிழிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவலத்துக்கு இந்த கழிவு வந்து விஜய் மீது வந்து அவ்வளோ தூரம் அழுத்தத்தை கொடுத்துருக்கனோடைத்தான் மேடையில் வச்ச விஜய் இந்த கழிவை வந்து கிழிச்சிருந்தார். அதுக்கு பிறகு விஜய் வந்து நடு ரோட்டில் காரில் அடிபட்டு சாண்டு இது வந்து பேசியிருக்கும். ஆனால் பேருந்து வந்து இப்போ மீண்டும் வந்து எதிர்ப்பு கட்சியை கலைஞ்சு போன அப்புறம் வந்து இந்த தம்பி திருப்பி வந்து நிற்குது. இப்படியான ஒரு காமெடி பீஸ், இப்படியான அரசியல் காமெடி பீஸ் தான் இந்த காமெடி பீஸ்ன்றது வந்து மக்கள் மத்தியில் இப்போ தெளிவாக வந்துடுது. இனிமேல் வந்து விஜய் இதெல்லாம் அப்புறம் வந்து தங்கச்சி மேலே தாய் மேலே இல்லாமல் வந்து இந்த புருஷன் மேலே சீமானத்துக்கு தெரிஞ்ச புருஷன் மேலே வந்து காரை துப்பி ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பெரிய பிரச்சனைக்கு போய் கொண்டு இருக்குது. இந்த சீமான காரை தெரிஞ்ச இந்த கழிவுகள் இருக்க இல்லைங்க இனத்துரோயிலுங்க இனத்தில் துரோயல் இருக்குது இல்லோ சீமான காரை தெரிஞ்ச இனத்துரோயல் அதில் வந்து இப்போ வீட்டிலேயே வந்து அவமானப்பட்டு வெளியால் போக முடியாமல் வந்து காரை துப்புற நிலையில் வந்து இந்த ஊத்தியால் இருக்குதுகள். இப்படித்தான் உண்மை வந்து நிச்சயம் வெல்லும். காலம் எடுக்க முடிய உண்மைக்கு வந்து வலு அதிகம் பண்ணபடியால் இது வந்து உண்மை வந்து வெளிக்கொண்டு வருகுது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.